வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கன்சிஸ்டன்சி சீரீஸில் வந்து 100வது வீடியோ. கன்சிஸ்டண்ட்டாக 100 நாள் எந்த ரீசனும் ஸ்டாப் பண்ணாமல் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்டு அதுதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த 100 நாள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து என்னால் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி என்னால் வீடியோ போட்டிருக்க முடியாது. இந்த வீடியோஸ் போடுறதுல எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு முகமே தெரியாதவங்களாம் வந்து நான் பேசுகிறது நல்லா இருக்குது, நான் வந்து வீடியோ போடுறது வந்து பிடிச்சிருக்கு, என் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகிறேன்னு சொல்லும் போதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு புஷ் தான் வந்து என்னை இன்றைக்கி 100வது நாளுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 100வது வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷலாக இவ்வளோ நாள் என்னை யாருனே தெரியாமல் நீங்கள் பார்த்ததுக்கு உங்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ இருக்கணும்னு நினச்சிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் சாரி, நான் வந்து கொஞ்சம் எதுவுமே யோசிக்கலை. நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு நினைக்கும் போது எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் எனக்கு கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோக்கான வந்த கேள்விகள் எல்லாத்தையுமே வந்து நான் கன்சாலிடேட் பண்ணி ஒரு பேட்டர்னில் வச்சுருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 65 கேள்விகள் இருந்தது. அது எல்லாமே மோரார்லெஸ் வந்து ஒரே பேட்டர்ன் இல்லை ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின் இருந்ததுனால ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிகிட்டு இருந்தேன்னா இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ஒரு 2-3 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஓவராலாக ஒரு ஹெட்டிங் கீழே வச்சு ஒரு 5-6 ஹெட்டிங் வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக ஒரே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலான்னு. ஸோ அதெல்லாம் லேப்டாப்பில் இருக்குது. கேள்விகள் இங்கே பார்த்துட்டு எனக்கு என்ன பதில் வருதோ அதுதான் பதில். என்னை எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ ஐ ஹோப் யூ வில் லைக் திஸ் வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா, ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது கன்சிஸ்டன்சி, மோட்டிவேஷன், ஜிம்மை பற்றி, என்னோடய ஜிம் ஸ்டார்ட் பற்றி இதெல்லாம் கேட்டிருந்தாங்க நிறையா பேர். ஸோ அதெல்லாம் ஹவு டு மெயின்டைன் கன்சிஸ்டன்சி, வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஸ்டார்ட் ஜிம், எனி டர்னிங் பாயிண்ட், ஹவு டு கெட் மோட்டிவேட்டட் டு ஜாயின் ஜிம், டிப்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் வெயிட் லாஸ். ஸோ இதெல்லாம் தான் கேள்விகள். இதுக்கு எல்லாத்துக்குமே நான் இப்போ பதில் சொல்கிறேன். கைஸ், ஃபஸ்ட்டு கன்சிஸ்டன்சி. நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, எனக்குமே வந்து தெரியாது. நான் வந்து இந்த 100 நாள் சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நான் வந்து எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் போக போக நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து ஒரு கீ இருக்குது. அந்த கீ என்னென்னா டிசிப்ளின், அவ்வளோதான். ஸோ பேசிக்காக எனக்கு வந்து டே 1 ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் இவ்வளோ டிசிப்ளினாக இருப்பேனா அப்படின்னு என்னை கேட்டிருந்தீங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இந்த ஜேர்னியில் தான் அதை நான் கற்றுக்கிட்டேன். ஒரு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, இனிஷியலாக நான் வீடியோஸ் போட ஆரம்பித்ததுக்கும் அதை அப்படியே வந்து ஒரு ஹேபிட்டாக மாறி டிசிப்ளினாக அதை நான் கண்டினியூ பண்ணது தான் வந்து இந்த கன்சிஸ்டண்ட்டாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வீடியோ போஸ்டிங்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளினாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியில் ஒர்க் பண்ணுறத விட டிசிப்ளினாக இருக்கிறத ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது. வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஸ்டார்ட் ஜிம், எனி டர்னிங் பாயிண்ட் இருக்குது. எனக்கும் டர்னிங் பாயிண்ட் இருக்குது. அது ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் தான். என்னென்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது கரெக்டாக என்ன கிளாஸ்னு ஞாபகம் இல்லை, ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். என் கிளாஸில் 2 பசங்க வந்து ஜிம்முக்கு போயிருந்தாங்க. ஜிம்முக்கு போயிட்டு அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. நான் என்ன 8th ஸ்டாண்டர்ட் என்ன வயசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். நான் ரொம்ப லீன் கை. அவனுங்களும் அப்படி தான் இருந்தானுங்க. இந்த ஸ்கூல் இன்டர்வல் டைமில் வந்து கிளாஸில் வந்து புஷ்அப்ஸ் போடுறது, பெஞ்ச் மேலே கால் வச்சுட்டு புஷ்அப்ஸ் போடுறது, இப்படிலாம் பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டானுங்க. இந்த யூனிஃபார்ம் டிஷர்ட் வந்து அரை இது கை மடித்து வச்சுட்டு நரம்பெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணானுங்க. ஸோ அதுதான் என்னோட டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. நம்மளும் ஜிம்மு ஜாயின் பண்ணுறோம், நரம்பு வர வைக்கிறோம், கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுறோம், இவ்வளோதான் என்னோட பாயிண்ட் இருந்தது. பட் ஆனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை ஜிம்மில் அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ணல. அதனால் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோடய ஸ்கூல் பேக்கில் வந்து இந்த 4 ஆர்ம்ஸ் மிஷின் இருக்கும்ல, இப்படி அழுத்துவோம்ல ஸ்ப்ரிங்கு மாதிரி, அது ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு 2-3 வெயிட்டில் இருக்கும். ஸோ அது எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். அதில் எப்படின்னா, அதை அழுத்தி முடிச்சோன்னு பம்ப் பண்ண நரம்பு வரும்ல. ஸோ அந்த நரம்பு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஆஹா இந்த மிஷின் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பண்ணும்போதே வந்து இவ்வளோ நரம்பு வருதுன்னா அப்போ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய 10th முன்னாடியே, நான் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து ஜிம் ஜாயின் பண்ணிட்டேன். 16 இயர்ஸ் நான் ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை ஜிம்முக்குள்ளே ஃபஸ்ட்டு அவங்க சேர்க்கலை. ரொம்ப ஒல்லியாக இருக்கான், ஜிம்முலலாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு போய் என்னை ஜிம்மில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. வழுக்க டைமே எங்கள் அம்மா கை பிடிச்சி இழுத்துன்னு போனேன். எங்கள் அம்மா கிட்டே சொன்னாங்க, உங்கள் பையன் ரொம்ப ஒல்லியாக இருக்கான், அதனால் வந்து அவனை ஜிம்லலாம் சேர்த்துக்கிறதே வந்து ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அண்டர் வெயிட்டில் இருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, நிறையா பழைய சோறு, நிறையா சாப்பாடு சாப்பிட்டு
ஒரு 1.5 கிலோ 2 கிலோ கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஜிம் கதை. ஹவு டு கெட் மோட்டிவேட்டட் டு ஜாயின் ஜிம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். 101% மோட்டிவேட் ஆகவே மாட்டீங்க. அதான் உண்மையான விஷயம். ஜிம்முக்கு போங்க, ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். அது அந்த ஒரு வீடியோ பார்க்கறதுனாலையோ ஒரு மூவி பார்க்கறதுனாலையோ வர மோட்டிவேஷன் இஸ் ஜஸ்ட் அ ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் வந்து உங்கள் லைஃப்பில் திருப்பி அதை லாங் டேர்ம் ரன் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கெட் இன் டு இட். ஸோ அதனால் நீங்கள் இறங்குங்க, மோட்டிவேஷன் தானாக வந்துடும். டிப்ஸ் ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் வெயிட் லாஸ். ஓகே, நீங்கள் வெயிட் மசில் பில்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, மறுபடியும் அதே தான், டிசிப்ளின் தான் ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் வந்து ஜிம்மில் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களான்றது விஷயமே கிடையாது. நீங்கள் அங்கே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக டயட் இருக்கீங்கன்றது தான் விஷயம். நீங்கள் ஜிம்மில் 100% ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதில் 80% வந்து உங்களோட டயட்டு. நீங்கள் என்ன டயட்டில் இருக்கீங்களோ அதுதான் உங்கள் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா வந்து நிறைய பேர் எப்படி ப்ரோ லீனாக ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, நான் சாப்பிட்ற விதம் தான் நான் ஃபிசிக். நான் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து என்னோட மசில் டெவலப்மெண்ட்க்கு. பட் அது டெவலப் ஆகணும்னா நான் என்ன சாப்பிட்றேனோ அந்த சாப்பாடு தான் வந்து அந்த மசிலை டெவலப் பண்ண வைக்கிது. ஸோ வந்து 80% இஸ் யோர் டயட், 20% இஸ் த ஒர்க் அவுட் ஃபார் த டயட். அவ்வளோதான். அடுத்தது வந்து என்னோட ஒர்க் ஸ்கெடியூல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து வாட் ஒர்க் யூ டூ, ஷிஃப்ட் பேஸ் ஒர்க் பண்ணுறீங்களா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன, ஹவு டு யூ மேனேஜ் ஸ்கெடியூல் வித்தவுட் கெட்டிங் டயர்ட். ஓகே, ஸோ நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். கம்பெனி பேர் நான் சொல்ல முடியாது, ஐம் சாரி. எனக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோட ஒர்க் டைப் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா என்ன ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சிடும். தட் வில் பி அ ப்ராப்ளம் ஃபார் மீ. நான் எப்போ நான் என் ஒர்க்கு போகிறேனோ ஐ ஷுட் பி ஒர்க்கிங் மோர் தென் 8 hours. அவ்வளோதான். எனக்கு அப் அண்ட் டவுன் டைமிங்ஸ் இருக்கும் என்னோட ஒர்க்கில். அண்ட் ஸ்கெடியூல் டயர்ட் ஆகாமல் எப்படி ஒர்க் பண்ணுறேன், சூப்பர். டயர்டு ஆகாமல் நான் எப்போ இருந்திருக்கேன், 99.9% நான் டயர்டாகவே தான் இருப்பேன். பட் இந்த டயர்ட்னஸை தாண்டியும் நான் என்னோட பர்சனல் ட்ரைனிங் பண்ணுறது, என்னோட பாடிக்கு நான் ட்ரெயின் பண்ணுறது, நான் ஒர்க் போகிறது, என்னால் பண்ண முடியறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ அதை நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்கு டிசிப்ளினாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து அதை கற்றுக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறேன்னா அந்த விஷயத்துக்கு 100% ஜெனியூனாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதுதான் வந்து இவ்வளோ வேலைக்கு நடுவுலையும் நான் அதை ரீச் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது. அவ்வளோதான். ஓகே, யுவர் ஸ்லீப் லுக்ஸ் இர்ரெகுலர் ப்ரோ, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு தேங்க்யூ ப்ரோ. என் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்கள் வீடியோ பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்லீப் ரொம்ப இர்ரெகுலராக தான் இருக்குது, நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஸ்லீப் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக வந்து நான் மல்டிபிள் வேலைகள் பார்க்கறதுனால ஸ்லீப் கொஞ்சம் டாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இப்போது ஒர்க் பண்ணுறது எல்லா வேலைகளோடு சேர்த்து கான்டென்ட் க்ரியேஷனும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் ஸ்லீப் சைக்கிள் இருக்குது. அதனால நான் அதை ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவும் இல்லை. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக வந்து நான் இப்போ செய்கிற எந்த வேலையுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஐயோ அது செஞ்சே ஆகணுமே அப்படின்னு நான் எதுவுமே செய்யலை. மேனேஜ் பண்ணணும், நான் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, நான் பண்ணுறது கரெக்டுன்னு அதை ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஓகே, அப்புறம் வந்து கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸு. உங்கள் பயோடேட்டா சொல்லுங்கள், நீங்கள் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன? என்னோட ஏஜ் ஓகே. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் என்ன ப்ரோ, ஏஜ் என்ன ப்ரோன்னு நிறைய கேள்விகள் வந்திருக்கு. யாராவது அப்படி கமெண்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு ஒருத்தர் கமெண்ட்டும் வந்து பண்ணுறாரு, ப்ரோ அவர் ஏஜே சொல்ல மாட்டார் அப்படின்னு. இல்லை, ஏஜை மறைக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு வயசு வந்து ஓகே, என்னோடய வயசில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என்னோடய வயசு வந்து ஐம் கோனா டர்ன் 32 இந்த May 11th என்னோடய பர்த்டே. ஸோ 11th May வந்ததுன்னா ஐம் 32. இவ்வளோதான். இல்லை, வயசை மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. பயோடேட்டா சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறேன், என்னோட இதெல்லாம் நான் டெய்லி விளாக்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பெரிய பயோடேட்டா இருக்கிற அளவுக்கு ஆனால் ஆள் இல்லை நான். அடுத்தது வந்து ஜிம் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, வென் டிட் யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட், ஹவு மெனி இயர்ஸ், உங்கள் டயட் ரொட்டீன் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன், என்னோட ஒர்க் எப்போலேருந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன்றதை சொல்லிட்டேன். 16 இயர்ஸ்லேருந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 2 வருஷத்தை வந்து கணக்கில் எடுக்க முடியாது, ஏன்னா நானே பயங்கரமான கற்றுக்குட்டி. பட் இப்போ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மோர் தென் ஒரு 11-12 இயர்ஸ்க்கு மேலே நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் டயட் ரொட்டீன் வந்து எனக்கு ஃபிக்ஸடான டயட் இருக்காது. மோஸ்ட்டாக என்னோட டயட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஓரியன்ட் ஃபுட்டு நான் அதிகமாக எடுத்துப்பேன். இப்போ என்னோட பாடி டைப் எப்படின்னா, நான் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸோ ஃபேட்டோ அதிகமாக சாப்பிட்டேன்னா டக்குன்னு என் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணி ப்ரோட்டீன்ஸ் ஹையாக இருக்கும் என்னோட ஃபுட்டில். நான் வந்து ஜங்க் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது, நான் ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன். ஐஸ்கிரீம்ஸ் பிடிக்கும், ஆனால் அதுவும் கண்ட்ரோலில் தான் சாப்பிடுவேன். ஸோ மற்றபடி நான் ஜங்க் ஈட்டர் கிடையாது. அதனால் எனக்கு அந்த ஓவர் வெயிட் பேட்டர்ன் ஆஃப் கேட்டகிரியில் நான் இல்லை. எனக்கு வந்து மோஸ்ட்டாக பாயில்டு ஃபுட்டு பிடிக்கும். சிக்கன், எக்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸ், நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும். பொதுவாக எனக்கு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் 100 days கன்சிஸ்டன்ட் ஆஃப் போஸ்டிங் வீடியோஸ். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, நான் எந்த விதமான மைண்ட் செட்டோடையும் நான் இந்த கன்சிஸ்டன்சி வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணலை. ஃபஸ்ட் நான் எனக்கே ஒரு டெஸ்ட்டு தான், நான் என்னால் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வகையில் மிட்வேல தான் நான் கற்றுக்கிட்டேன், டிசிப்ளின் தான் கன்சிஸ்டன்சிக்கு ரீசன்னு. இந்த பாசிட்டிவிட்டி வந்து நான் இதுலேருந்து இந்த 100 days கன்சிஸ்டன்சிலேருந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணேன். நெகட்டிவிட்டின்னு சொல்கிறதுக்கு நெகட்டிவ்னு பெருசாக எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வந்து நான் செய்கிற எக்ஸ்ட்ரா வேலைக்கு
நடுவில் இந்த கான்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணதும் நானே தான் பண்ணிக்கிட்டேன். அந்த கான்டென்ட் க்ரியேஷன்லேயுமே வந்து நான் வந்து 100 days கான்ஸ்டண்ட்டாக நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நானே தான் டிசைட் பண்ணேன். ஸோ அதனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு நடுவில் இதையும் செஞ்சதுனால கொஞ்சம் க்ரேஸியாக இருந்திருக்கும், ஸ்கெடியூல் இருந்தது. பட் மற்றபடி அதை நெகட்டிவிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை நானே தானே டிசைட் பண்ணி பண்ணேன். ஸோ நோ நெகட்டிவிட்டி. நான் எதுவும் நெகட்டிவாக எனக்கு எதுவும் இல்லை, பட் பாசிட்டிவிட்டி கற்றுக்கிட்டேன். இந்த கேள்வி மித் அபவுட் ஜிம், பிக்கெஸ்ட் மித்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் ரேண்டமாக வந்து நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குற கேள்விகளும் சரி, வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜிம்மை விட்டுட்டா வெயிட் கெயின் ஆகிடும். சரி, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. இப்போ நானே எடுத்துக்கோங்க, என்ன வந்து நான் லீன் பாடி டைப், ஓகேங்களா? என்னோட பாடி டைப் லீனாக இருக்குது. நான் லீன் ஃபிசிக்லேருந்து மசில் பில்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜிம் பண்ணுறதை விட்டுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து திருப்பி லீனாக தான் ஆவேன். ஏன்னா நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஒபிசிட்டியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 100 கிலோ இருக்கேன், நான் ஒரு 50 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். எப்படி பண்ணியிருப்பேன்னா, டெஃபிசிட் டயட்டில் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நான் அதுக்கான ஃபுட், வெயிட் லாஸ்க்கான ஃபுட்டு, ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி விட்டுட்டு ஹெவியாக அதே மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சேன்னா மறுபடியும் நான் 100 கிலோ ஆயிரம் தான் செய்யும். ஸோ இது நீங்கள் ஜிம்மு பண்ணி விட்டதுனால நீங்கள் கெயின் ஆகிறேன்ட்டு, உங்கள் பாடி டைப் பிஃபோர் ஜிம் எப்படி இருந்ததோ உங்கள் ஜெனட்டிக்கில் இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் விட்டிங்கன்னா திருப்பி அங்கேயே தான் போவீங்கன்றது தான் ஃபேக்ட்டு. வேறு என்ன மித்து? அடிக்கடி இது நான் அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பேன், எல்லாத்தையுமே சொல்லுவேன். இதுன்னு பார்த்து ஜிம்முக்கு போனால் ரைஸ் சாப்பிடக்கூடாது, ஐ மீன் வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரைஸ் சாப்பிடக்கூடாது அப்படி. பிக்கெஸ்ட் மிஸ்டேக்கே வந்து உங்கள் ஃபுட்டுலேருந்து நீங்கள் ரைஸை கட் பண்ணுறது தான். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ஒரு டயட் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மெயினாக மேக்ரோஸ்னு இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ வெயிட்லேருந்து ஃபேட் லாஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த மேக்ரோஸ் தேவை. ஸோ அதுக்கு தேவைப்படுற மேக்ரோஸை நீங்கள் எடுக்கலை அப்படின்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக சுகர் கிரேவிங் மோட்குள்ளே போயிடும். உங்கள் பாடி சுகர் கிரேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் டயட் ஆட்டோமேட்டிக்காக சொதப்பிடுச்சு, அவ்வளோதான். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் லேக் ஆஃப் கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு சுகர் கிரேவிங்கே வருது. அந்த சுகர் கிரேவிங்னால நீங்கள் அந்த டயட்டில் நீங்கள் கரெக்டான ரைஸை சாப்பிட மாட்டீங்க. ஸோ என்ன தோணுதோ அதை சாப்பிடுவீங்க. ஸோ இதனால தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டயட் ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். ஓகே, ஒரு ஃபன் கேள்விகள்லாம் கேட்டிருந்தீங்க, அதை நான் லாஸ்ட்டாக வரேன். விமன் ஒர்க் அவுட் பிளான். ஓகே, விமனுக்கு பெஸ்ட்டு பிளான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் எதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது விமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங். இது ஒரு இதுவும் ஆக்சுவலி அந்த மித்திலே இருக்குது தான். விமன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் வந்து மென் மாதிரி மசில் பில்ட் ஆகிடும். என்னோட கெரியரில், ஃபிட்னஸ் கெரியரில் நான் நிறைய லேடி கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நான் வெயிட் லாஸ் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் வந்து வெயிட் ட்ரைனிங் மூலிமா தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கூட வீடியோவில் பார்ப்பீங்க, நான் வந்து ட்ரைனிங்க்கு போகிறது. லேடி கிளைண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் இப்போ ஒரு 2.5 years ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க என்கிட்ட வெயிட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது 85 kgs, ஷீ இஸ் 40+. அண்ட் இப்போ அவங்களோட பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 58 கிலோ இருக்காங்க, 56 கிலோ இருக்காங்க. இந்த 56 கிலோ வரைக்கும் அவங்க பண்ண வெயிட் லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங் மூலிமா தான். ஸோ அவங்களுக்கு வந்து நான் வெறும் கார்டியோ மட்டும் கார்டியோவும் இருக்கும், ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்கும் இருக்கும், ஆனால் 90% வெயிட் ட்ரைனிங் தான் பண்ணுவேன். ஏன்னா விமன்ஸ்க்கு வந்து ஒரு ஏஜுக்கு மேலே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு மசில் வால்யூம் இல்லை அப்படின்னா ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். நீ பெயின், ஹிப் பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வரத்துக்கு முக்கியமான காரணமும் வந்து இந்த வெயிட் ட்ரைனிங்கை குவிட் பண்ணுறது தான். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணுன்ற இருந்தீங்கன்னா வெயிட் ட்ரைனிங்கை குவிட் பண்ணாதீங்க. ஸ்லோ ப்ராக்ரஸாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக வெயிட் ட்ரைனிங் மூலிமா ஃபேட் லாஸ் பண்ணிங்கன்னா திருப்பி கெயின் ஆக மாட்டீங்க. 100% வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம், வெயிட்ஸ் தூக்கலாம், நீங்கள் மசில் பில்ட் பண்ண மாட்டீங்க. விமனுக்கு தேவையான அந்த டோன்டு மசில் தான் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு சென்சிட்டிவ் கேள்வி தான். நான் கொஞ்சம் ஏன்னா இது நானே இங்கே வந்து சென்சிட்டிவ் கொஸ்டின்னு தான் எனக்கு நானே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி ப்ரோ கே என்கவுண்டர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ இதை வந்து நான் பேசலாமா வேணாமா, இந்த கேள்வியை நான் பதில் சொல்லலாமா வேணாமான்னு ரொம்ப யோசித்தேன். ஏன்னா யாரும் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். நான் யாரையுமே வந்து இவங்க அவங்கன்னு பாயிண்ட் அவுட் பண்ணல. பட் நான் வந்து என்னோடய லைஃப்பை வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஃபோக்கஸ்டாகவும் வச்சுருக்கேன். எனக்கும் வரும் கே என்கவுண்டர்ஸ், இப்போவும் வருது. என்னைய வந்து கண்ட கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே வந்து ஹார்ஷாக வந்து நான் பதில் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். அண்ட் அதுக்காக அவங்கள வந்து நான் இமீடியட்டாக பிளாக்கும் பண்ணதில்லை. இது நான் சொல்லும்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்னோடய லைஃப்பை ரொம்ப கிளியராகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கிறதுனால அது எனக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை. ஏன்னா ஐ நோ அபவுட் மை செல்ஃபில் நான் என்னோட நீட்ஸ் என்னன்றது எனக்கு கிளியராக தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த பாயிண்ட்குள்ளே நான் ரொம்ப இது பண்ணிக்கல. அந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணுறவங்க அப்ரோச் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்காக தோணணும், நம்ம ரைட் பர்சன்கிட்ட அப்ரோச் பண்ணணும்னு. நான் ஒரு எப்போவே சொல்லிடுறேன், நீங்கள் அந்த மாதிரி என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் ரிப்ளை பண்ண மாட்டேன், அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த ஃபன் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின்ஸ் இருந்தது.
ஓகே, அந்த 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 கேள்விக்கு வரேன். அதில் வந்து என்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டார் பாருங்க ப்ரோ, ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. கேன் யூ பிரேக் எக் வித் யுவர் பைசப்ஸ்? பைசப்பே இல்லைனாலுமே வந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து உங்கள் பைசப்பில் வச்சு உடைக்கலாம். அது ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், எனக்கும் முட்டைக்கும் ஒரு பகையே போய்கிட்டு இருக்குது கொஞ்ச நாளாக. நான் முட்டையை உடைக்க முடியும், ஆனால் நான் உடைக்க வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து முட்டையோட அருமை எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 12 முட்டையை இப்போ தான் ரீசெண்டாக கல்லில் போடுறது போல் தரையில் போட்டு ஆஃப் பாயில் போட்டேன். ஸோ அதை நான் பண்ண மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த கேள்வி எனக்கு நிறையா வந்தது. உங்களோட ஹேண்ட்ஸம் சீக்ரெட் என்ன? சத்தியமாக எனக்கு தெரியாது நண்பர்களே. கிஃப்டட், கடவுள் வந்து கொடுத்த கிஃப்ட்டு, அப்பா அம்மா கொடுத்த கிஃப்ட்டு, அவ்வளோதான். நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், ஐ டோன்ட் ஸ்மோக், ஐ டோன்ட் ட்ரிங்க், பக்கா டீ டோட்டலர், எந்த விதமான பழக்கமும் கிடையாது. நிறைய பாயில்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அதுதான் என்னோடய ஸ்கின் டோனை நல்லா மெயின்டைன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நைட் க்ரீமு இந்த மாதிரிலாம் எதுவும் பெருசாலாம் எதுவும் பண்ணுறதில்ல. இவ்வளோ தான். மற்றபடி நான் ஸ்கின்னுக்கு வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதில்ல. வாட் இஸ் யுவர் வைல்டு ஃபேண்டசி? சூப்பர். இந்த மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைலில் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இதுவே ஒரு பெரிய ஃபேண்டசி தான். இதுக்கு மேலே என்னத்த வைல்டு ஃபேண்டசி நான் போயிட்டு தேடுறதுன்னு தெரில. ஹெய்ன்ஸ்பர்கோட அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இதை வந்து சொல்லுங்கள் ப்ரோ, கூகுள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரோ நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் கூகுள் பண்ணேன். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் போய் கூகுள் பண்ணேன். ஆனால் அப்போவுமே எனக்கு சத்தியமாக புரியல ப்ரோ. அது என்ன சொல்ல வராங்கன்றதே நமக்கு புரியல. நமக்கும் முட்டைக்கும் எப்படி ஒரு பகையோ அதே மாதிரி நமக்கும் ஸ்டடீஸ்க்குமே கொஞ்சம் பகை தான். நான் ரொம்ப வச்சுக்க மாட்டேன் அதுக்கிட்ட. ஸோ ஐ திங்க் நீங்கள் இதை ஒரு நல்ல சயின்டிஸ்ட்டாக பார்த்து கேளுங்க, விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் சீரீஸ் எப்போ ரிவீல் பண்ண போகிறீங்க? ரெடி பண்ணிட்டேன். ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா என்னோடய பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் நான் செய்கிற வேலைகள், நான் செய்கிற பர்சனல் ட்ரைனிங் இது எல்லாத்தையும் குவிட் பண்ணிவிட்டு நான் ஃபுல் டைம் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணணுன்னா நான் வந்து டெய்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் பண்ணலாம். பட் நான் வந்து இப்போ அந்த ஃபேஸ்க்குள்ளே, அந்த ஜோனுக்குள்ளே நான் இல்லை. நான் இப்போது கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறேன்றதுக்காக நான் செய்கிற எந்த வேலையுமே வந்து நான் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 2020 லாக்டவுன் டைம்லேயே ஒரு வாட்டி ட்ரெயின் வித் அஸ்வின் ஒரு சேனல் நான் என்னோட பேர்லேயும் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அண்ட் அதனால் அதை அப்படியே விட்டுட்டு திருப்பி இப்போது எனக்கு வந்து என்னோட ருட்டீனுக்குள்ளே நான் வீடியோஸ் பண்ணணும். ஆனால் அதில் டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன சீரீஸ் பண்ண போகிறேன்றது உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். அண்டு அந்த சீரீஸ்லையுமே மோர் ஆர் லெஸ் நான் என்னோடய ருட்டீனுக்குள்ளே வீடியோஸ் இருக்கும், ஃபுட்டேஜஸ்லாம் அப்படி இருக்கும். பட் மெயினான கான்டென்ட் வந்து வேறவாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் லிட்டரலாகவே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் யூ வில் லைக் தட். நெக்ஸ்ட்டு 100 டேஸு அதை நோக்கி ட்ராவல் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி இருங்க, ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு உங்கள் ஒய்ஃபை எவ்வளோ பிடிக்கும்? இப்படி ஒரு கேள்வி வந்திருந்தது. கேட்டது யார் தெரியுமா? என் ஒய்ஃபு தான். வந்து சரி, ஓகே, அவள் கேட்டான்றதுக்காக நான் சொல்லலை. என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பர்சனலாக என்னோட கேரக்டரைசேஷனில் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பயங்கரமான ஷார்ட் டெம்பரான பர்சன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவம் வரும். பட் இப்போது ஹானஸ்ட்டாக கடந்த ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமாக கோவப்பட்டிருக்கேன். 1-2 தடவை தான் கோவப்பட்டிருக்கேன். அந்த அளவுக்கு என்னை சேஞ்ச் பண்ணது வந்து என்னோடய ஒய்ஃப் தான். என்னோடய ஒய்ஃபோட எஃபர்ட் இல்லாமல் அதை நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. உன் லைஃப்பில் வந்து நீ நாசமாக போகிறதுக்கு காரணமே உன் கோவமாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்போ கரெக்ட் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் என் லைஃப்பை கரெக்ட் பண்ணதே என் ஒய்ஃப் தானே. ஸோ ஐ லவ் ஹர் ஸோ மச். அவ்வளோதான் நண்பர்களே, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ இந்த Q&A செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது 1-2 கேள்விகள் மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ நீங்கள் இந்த கேள்வியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு என்னை டேக் பண்ணுங்கள். அண்ட் நான் அதுக்கு உங்களுக்கு எங்கள் பதில் வேணும்னா நான் கண்டிப்பாக அது பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் கொஞ்சம் பெருசாக வந்திருந்ததுன்னா மன்னிக்கவும். இந்த வீடியோவை பற்றின கருத்தும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். மற்றபடி என்ன, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. வரட்டா, டட்டவா பாய்.